நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். பாடம் 1. முதல்ல உயிர் எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். ஹிந்தியில் இதை ஸ்வர்ன்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இதை வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆரம்பிக்கலாமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. அடுத்து we'll go to consonants. இதை ஹிந்தியில் வியஞ்சன்னு சொல்லுவோம். வியஞ்சன் 5 வரிசையாக நம்ம பிரிக்கலாம். முதல்ல கா வரிசை. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு கா தான் இருக்கும். ஹிந்தியில் 4 இருக்குது. நான் படிக்கிறப்போ நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த ப்ரனன்சியேஷனை நல்லா கேட்டுக்கோங்க. க, 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 ங. ஞான் முடியிறது கா வரிசை. இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். க, 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 ங. இரண்டாவது வரிசை பார்த்தீங்கன்னா சா வரிசை. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தமிழில் ஒரு சா இருக்குது. ஆனால் ஹிந்தியில் 4 வகையாக நம்ம அதை பிரிக்கிறோம். ச, ச, ஜ, ஜ, ஞ. இன்னொரு வாட்டி கேளுங்க. ச, ச, ஜ, ஜ, ஞ. அடுத்து டா வரிசை. அதே மாதிரி தமிழில் ஒரு டா இருக்குது. ஹிந்தியில் 4 டா இருக்குது. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம். ட, 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 ந. ட, 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 ந. அடுத்து 4வது வரிசை தா வரிசை. தால தமிழில் அதே மாதிரி ஒரு தா. ஆனால் ஹிந்தியில் 4 இருக்குது. த, 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 ந. த, 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 ந. 5வது வரிசை பா வரிசை. இதில் தமிழில் பா ஒரு பா இருக்குது. ஹிந்தியில் 4 விதமாக இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. ப, ஃப, ப, ப, ம. ப, ஃப, ப, ப, ம. அதுக்கு அடுத்தது ய, ர, ல, வ. ய, ர, ல, வ. ஷ, ஷ, ச, ஹ. ஷ, ஷ, ச, ஹ. கடைசியாக க்ஷ, த்ர, ஞ. க்ஷ, த்ர, ஞ. பாடம் 2. இப்போ நம்ம ஸ்வர் வியஞ்சன் படிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பாரக்கடி படிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு காலேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. க, கா, கி, கீ, கு, கூ, க்ரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. அடுத்தது 2வது கா. க, கா, கி, கீ, கு, கூ, க்ரு, கே, கை,
கோ கௌ கம் கஹ. மூன்றாவது கா க கா கி கீ கு கு கிரு கே கை கோ கௌ கம் கஹ. அடுத்து நான்காவது கா அதாவது க க கா கி கீ கு கு கிரு கே கை கோ கௌ கம் கஹ. அடுத்தது சா வரிசைக்கு போவோம். ச சா சி சி சு சு ச்ரு சே சை சோ சௌ சம் சஹ. அடுத்தது டா வரிசை. டா டா டி டி டு டு ட்ரு டே டை டோ டௌ டம் டஹ. அடுத்தது தா வரிசையில் முதல் எழுத்தில் த தா தி தி து து த்ரு தே தை தோ தௌ தம் தஹ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பா வரிசையில் முதல் எழுத்து பா பா பி பி பு பூ ப்ரு பே பை போ பௌ பம் பஹ. அடுத்தது பாரக்கடி மாக்கு கொடுத்துருக்கு. ம மா மி மீ மு மூ மிரு மே மை மோ மௌ மம் மஹ. அடுத்தது ய யா இ ஈ யு யூ யு ஏ யை யோ யௌ யம் யஹ. அடுத்தது ரா பார்த்தீங்கன்னா அதுக்கு பாரக்கடி 12 எழுத்துக்கள் தான் இருக்கும், 13 இருக்காது. ரா ரா ரி ரி ரு ரு ரே ரை ரோ ரௌ ரம் ரஹ. அடுத்தது லாக்கு லா லா லி லீ லு லூ லே லை லோ லௌ லம் லஹ. அடுத்தது வா பார்த்தீங்கன்னா வா வா வி வி வு வு வ்ரு வே வை வோ வௌ வம் வஹ. அடுத்தது ஹா ஹான்ற எழுத்துக்கு பார்க்க போகிறோம். ஹ ஹா ஹி ஹி ஹு ஹூ ஹே ஹை ஹோ ஹௌ ஹம் ஹஹ. இப்போ இந்த வியஞ்சனில் பார்த்தீங்கன்னா கா வரிசை ஞால முடியறது, சா வரிசை ஞால முடியுது, டா வரிசை நால முடியுது, தா வரிசை நால முடியுது, பா வரிசை மால முடியுது. ஸோ பாரக்கடி இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் பாரக்கடி நாங்கள் கொடுக்கலைங்க. நீங்கள் பாரக்கடி நல்லா எழுதி பார்த்து இதெல்லாம் மெமரைஸ் பண்ணிங்கன்னா வார்த்தைகள் படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செய்வீங்களா? இந்த வியஞ்சனில் சில எழுத்துக்கள் நல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு கா அண்ட் தா. இதை எழுத்து வடிவம் பார்த்தீங்கன்னா கால மேற்கோடு ஃபுல்லாக இருக்கும். அதாவது அதுக்கு மேற்கோடுக்கு பேர் ரேக்கான்னு சொல்லுவோம். தால பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கா ஃபுல்லாக இருக்காது. இது அடிப்படை வித்தியாசம் எதுக்கு காக்கும் தாக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தா மற்றும் யா. தால மேற்கோடு,
அதாவது ரேகா இருக்காது முழுசா. யால வந்து மேற்கோடு, தட் இஸ் ரேகா முழுசாக இருக்கும். தா மற்றும் யா. அதே மாதிரி ஞா அண்ட் டா, இந்த 2 எழுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஞாக்கு எழுத்துக்கு பின்னாடி ஒரு புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் டால வந்து அந்த புள்ளி கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பா மற்றும் ஷா. இந்த பால வந்து உள்ள ஒரு கோடு இருக்காது, ஆனால் ஷால வந்து உள்ள ஒரு கோடு இருக்கும். அதே மாதிரி தா மற்றும் டா. டால பார்த்தீங்கன்னா இந்த சுழிப்புக்கு கீழே இந்த லைன் வந்து நீளாது. பட் தால பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் அந்த லைனை வந்து நம்ம எழுத்திருப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும். இப்போ நம்ம வந்து ஸ்வர் படிச்சிட்டோம், வியஞ்சன் படிச்சிட்டோம், பாரகடி படிச்சிட்டோம். இப்போ வந்து வார்த்தைகள் படிக்க போகிறோம். இதை 3 நம்ம யூஸ் பண்ணி நம்ம வார்த்தைகள் படிக்க போகிறோம்.